நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேடி போன ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா நாம் நம்முடைய மனநிலையை மிக சரியா வச்சிருந்தா தேடி போனதை விட சிறப்பானது நமக்கு கிடைச்சிடும். இது வாழ்க்கை அனுபவம். மனநிலையை சரியா வச்சிருங்க, கவனம் சிதறாமல் மனநிலையை வச்சிருங்க, வந்துடும். பாருங்களேன், எனக்கு சில சிரமங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நடந்துட்டு இருக்கு. இந்த சத்தத்திற்கு பின்னால் என்னால் பேசவே முடியல. நான் உங்களுக்கு பேசவா அல்லது அதற்கு கேட்கவா? என்ன நான் கேட்கணும்னா அதுக்கு கேட்டு சைலண்டா இருக்கணும். உங்களுக்காக நான் சத்தம் போட்டு பேசணும். இன்னைக்கு ரொம்ப சத்தம் போட்டு பேசணும், நாளைக்கு பேச முடியாது என்னால. வேலூர்ல புத்தக திருவிழாவில் பேசுறேன். நான் போறேன், பேசி முடிச்சிட்டேன். முடிச்சிட்டு முன்னால உட்காரேன். உரியடி திருவிழா தொடங்குது. 100 பேர் கலந்துக்கிறாங்க. ரொம்ப கவனமா கேளுங்க. 6 வயதுல இருந்து 18 வயது பிள்ளைகள் கலந்துக்கிறாங்க. நான் வந்து உட்கார்ந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறேன். ஆனா சூப்பரா இருக்கு. அந்த ப்ரோக்ராம் நடத்தினவர் சூப்பரா நடத்தினாரு. என்னன்னா, ஒரு உரிய கட்டி தொங்க விட்டார். அது மேல கீழே மேல கீழே மேல கீழே வந்துகிட்டு இருக்கு. ஒரு பையனை கூப்பிடுறாரு, ஒரு பொண்ணை கூப்பிடுறாரு. அவன் கையில கம்பு கொடுத்து கண்ணை கட்டி விட்டுறாரு. கண்ணை கட்டி அப்படி சுத்த விட்டுட்டு எல்லாரும் சத்தம் போட போட அது போய் ஒரே டைம் தான் அடிக்க முடியும். ஒரே அட்டெம்ப்ட் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் இதுல ஒரு பாடம் சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த உரியடி இருக்கிறதுல ஒரே ஒரு அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா போய் உட்காந்துக்கணும். ஒரு 25 நிமிஷம் நடந்ததுங்க போட்டி. 100 பேர் டக்கு 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 டக்குன்னு எலிமினேட் ஆயிட்டே இருந்தாங்க. ஒரு பையன் 6 வயசு இருக்கும். என்ன செஞ்சான்னு தெரியல, அடிச்சுட்டாங்க. உரி உறைஞ்சிச்சு. உரி உறைஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டு அந்த கண்ணில் இருக்க அந்த துணியை எடுத்து அந்த ரெஃப்ரி கிட்ட கொடுத்துட்டு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு முன்னால வந்து நாங்க உட்கார்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்கள் அங்க உட்காந்துட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு வெற்றி பெற்றால் எங்கே உட்காரணும். வந்து உட்காந்துட்டானா. எனக்கு குழந்தைங்கிட்ட பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைகிட்ட நான் ஆர்வமா பேசுவேன், மழலையில பேச மாட்டேன், தெளிவா பேசுவேன். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பாடம் சொல்லித்தரேன். குழந்தைகள் தான் நம்ம கிட்ட மழலையில பேசும், நாம குழந்தைங்கிட்ட தெளிவா பேசணும். எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறேன். விருந்து டேபிள்ல உட்காந்துட்டு அந்த குடும்ப தலைவர் சொல்றாரு, சாப்பாடு முன்னால வச்சுட்டு, பேசுங்க மேடம், சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லை. சாப்பிட தானே கூப்பிட்ட, பேச சொல்ற, தொண்டை கட்டி இருக்கு. கூப்பிட்டேங்க, வாங்க. வந்தார். சார் தொண்டை கட்டி இருக்கு சார், பேச முடியல, கொஞ்சம் சூடா தண்ணி கொடுங்க. அவர் திருப்பி என்கிட்ட கேட்கிறார், இப்பவே வேணுமா மேடம், அதுக்கப்புறமா கொடு. யோ, எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்கு, எனக்கு காது நல்லா தானே இருக்கு, பேச. குழந்தைகள் தான் நம்மிடத்தில் மழலையில் பேசுவார்கள், நாம் அவர்களிடத்தில் தெளிவாக பேச வேண்டும். நாம மழலையே பேசணும்னா குழந்தை இடத்தில் ஆளுமை பண்பு வளராது. குழந்தை வந்து பக்கத்துல உட்கார்ந்தான். அவனை பார்த்தேன். அவன் இப்படி பார்த்தா என்ன, அவன் கண்ணு அப்படி கத்தி மாதிரி இருந்துச்சு. ஏய் ஜெயிச்சிட்டியா? ஓ அப்படின்னா. உன் பேர் என்ன அப்படின்னா? இந்த குழந்தைகிட்ட நீங்க ஏதாவது கேளுங்களேன். அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிறான்னு அர்த்தம். நம்ம 2வது வாட்டி கேட்கணும். அப்ப நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டான்னு பதில் சொல்லுங்க, டக்குன்னு பதில் சொல்லாதுங்க. அப்படின்னா பேர் என்ன? ராஜராஜன். ஐ ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். எனக்கு பிடிச்சது அந்த பேர். எனக்கு சொல்லிக்கிட்ட கூடாது, சொல்லிட்டேன். உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவன் சொன்னா பாருங்க பதில், அதை என் தாத்தாக்கு நான் ஏற்கனவே வச்சுட்டேன். உன் தாத்தா பேர் என்னடான்னு கேட்டா ராஜேந்திர சோழனுங்கிறான். சரி, அவனை பிடிச்சிருச்சா? கொஞ்ச நேரம் இருக்கிற பேசி, ஞானம் தானே யாரிடத்தில் கிடைத்தால் என்ன, எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டேன். அப்படின்னா சொல்லுடா, எப்படி ஜெயிச்ச? நீங்க பாக்கலையா? நான் பாக்கல, சொல்ல. அந்த ரெஃப்ரி அங்கிள் இருக்காங்கல்ல, ரோஸ் சட்டை போட்டுக்கிட்டு. ஆமா, எங்க அம்மா கையை நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா, நான் என் அம்மா என் பேரை கொடுத்துட்டாங்களா, என்கிட்ட அந்த டேக் இருந்துச்சா, என் டேக் பார்த்த உடனே என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார். அப்போ கண்ணை கட்டி விட்டார். அப்புறம் சுத்தி விட்டாருனாரு. எனக்கு பெரிய ரகசியம் தெரிஞ்சது. வாழ்க்கை நீங்க டேக் போட்டுட்டு தயாரா இருக்கும் போது உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து களத்துல நிறுத்திடும். நம்பர் 1. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் அது செய்யற வேலை கண்ணை கட்டிடும். கண்ணை கட்டிட்டும் ஜெயிக்க விடாது, சுத்தி விட்டுரும். சுத்தி விட்டுட்டு அடுத்த 2 சேலஞ்ச் தான் பெரிய சேலஞ்ச். அவன் சொல்றான், சுத்தி விட்டுட்டு காதுல வந்து விசில் வச்சுட்டு ஊன்னு ஊதுறாரு.
ஏன் ஊதுனாருன்னு கேட்டேன். யாரும் எனக்கு வழிகாட்டிடக்கூடாதுன்னு. 6 வயசு சொல்லுதுங்க. யாரும் எனக்கு வழிகாட்டிடக்கூடாதுன்னு ஊதுனாரு. அப்புறம் தப்பு தப்பா வழிகாட்டினார். அது தப்புன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அந்த கூட்டத்துல எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, ரெஃபரி சொல்றது கேட்காத, ரெஃபரி சொல்றது கேட்காதேன்னு. சரி, அப்புறம் எப்படி ஜெயிச்ச? கூட்டம் சொல்லி கேட்டு ஜெயிச்சியா? இல்ல, அத்தனை பேரும் சத்தம் போட்டுட்டே இருந்தாங்களா, அதுக்குள்ள இந்த ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அந்த சத்தத்தை மட்டும் நான் கேட்டேன், மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன சத்தம்டா? ராஜா, அம்மா சத்தம். அவன் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிருக்காங்க, சவுண்ட் ப்ரூஃப் போட்டிருக்கான். உங்க அம்மா வாய்ஸ் மட்டும் ஓபன் ஆயிருக்கு மைண்ட்ல. கண்ணை உள்ள இருந்த கண்ணை நான் மூடிக்கிட்டேன். எங்க அம்மா சொல்றதையே கேட்டுட்டு இருந்தேன். ராஜா, லெப்ட்ல போ, யார் சொல்றதும் கேட்காத. லெப்ட் லெப்ட், கொஞ்சம் லெப்ட், ரைட் கொஞ்சம் ரைட். அவ்வளவுதான் அவ்வளவுதான், நில்லு நில்லு நில்லு, கை தூக்கு கை தூக்கு, அடிச்சாத கை தூக்கு, அப்படியே நில்லு அப்படியே நில்லு. உரி மேல கீழே மேல கீழே வந்து அடாம அவனை அடிச்சா உடஞ்சிருச்சு. இந்த பையன் எனக்கு சொல்லித்தரான் how to follow the instructions, whom to follow, யாரை பின்பற்றுவது, பின்பற்றுகின்ற விஷயங்களை எப்படி கேட்டுக்கொள்வது. நான் இப்படி சொல்றேங்க, விதிகளில் முதல் விதி கவனம். நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வருவதை காட்டிலும் மிகச் சிறப்பானதை பெற்றுக் கொள்வீர்கள். 2, இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை தருகிறீர்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எதை தரீங்களோ அது திரும்ப வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ திரும்பி கிடைச்சிடும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறதோ அது உன்னை தேடுகிறதுன்னு சொல்வேன் நான். ரூமி உடையது. நீங்கள் எதை தேடினாலும் அது உங்களை தேடும். பயம் தேடும், மரணம் தேடும், தோல்வி தேடும். வேதாத்திரி மகரிஷி சொல்வார், பாசிட்டிவ் எனர்ஜியோட இருங்க, பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ் அப்படிங்கிறது அந்த அம்மாக்கு புள்ள அழுறதும் கேட்கல, நான் பேச்சு நிறுத்தினதும் கேட்கல. ஏன்னா போன்ல இருக்குது அந்த அம்மா. அந்த அம்மாக்காக ஒரு கவிதை சொல்லவா? திருவிழாவில் பிள்ளை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. உள்ள கத்தி கதது. இந்த மாதிரி யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது விதி, பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை, நான் ஏன் தெரியுமா இப்படி போட்டு கண்ட்ரோல் பண்றேன்? ஐ எம் a real teacher. 25 வருஷமா டீச்சரா இருக்கிறேன். நான் வெள்ளி விழா நாயகி டீச்சர்ல. இது வரைக்கும் என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. அதுங்க ஃபெயிலாக தயாரா இருக்கும், நாம விடக்கூடாது. 2வது விதி பிரபஞ்ச விதி. பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அது குறித்து வைத்துக் கொள்ளும், அது உங்களுக்கு திருப்பி தரும். மரண பயம் இருந்தாலும் சீக்கிரம் வந்துடும். அது ஒரு வைப்ரேஷன். ஸ்டே பாசிட்டிவ். பாசிட்டிவான விஷயங்களை நீங்க எப்படி இருக்கிறீங்களோ பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். பாசிட்டிவான எண்ணங்கள் இல்லைன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் இப்படி சொல்றேன், நான் சாபம் கொடுக்கல, உண்மையை சொல்லுகிறேன். முதலில் நெகட்டிவ் தன்மை இருக்கக்கூடிய, நெகட்டிவ் என்னன்னா எதுவும் உருப்படாது, எதுவும் சரியா போகாது, எல்லாம் தப்பா போகுது, இந்த மாதிரி அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கெடும் உடல், உடல் நலம் போயிடும். 2வது குடும்ப நலம் போயிடும். 3வது சமூக நலம் போயிடும். ஸ்டே பாசிட்டிவ். நன்மையானதை நினைத்துக் கொள்ளுங்கள். கப்பல் நெகட்டிவ் ஃபோர்ஸ் வழியே ஏறினானா ஒன்னும் சரியில்லை, இந்த கப்பல் கரை போய் சேராது, இது கவுந்துரும், இதுல போய் நான் ஏறிட்டேன், நோ 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 நோ, இவன் சரியில்லை, சுக்கான பிடிக்கிற சரி, என்ன மாதிரி ஆட்டம் ஆடுது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உள்ள ஒருத்தன் என்ன மாதிரி இருந்திருக்கான் குரு. சிஷ்யர்களை பார்த்து சொன்னானா, டேய் அவனை தூக்கி கடல்ல போடுங்கடா. கடல்ல போட்டாங்க. உயிர் போகிற நேரத்துல பூச்சி கொண்டு வாங்கடான். பூச்சி கொண்டு வந்து கடல்ல கப்பல்ல விட்டாங்க. அவன் வெளியில தூக்கி கப்பலுக்குள்ள போட்டாங்களே, அப்போ அந்த வினாடில இருந்து அவன் கம்முன்னு இருந்தான். ஏன்னா கப்பல் பாதுகாப்பானது என்று அவனுக்கு தெரிந்து போயிற்று. கடலை பற்றிய பயம் அவனுக்கு உண்மையாகவே அதை விட இது சிறப்பானதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. பகவத்கீதையை பத்தி ஏதோ கிளாஸ் எடுக்கிறதா சொன்னாங்க. நான் பகவத்கீதையை வாசிப்பவன். குரானை, பைபிளை, தேவார திருப்பதிகங்களை, 4000 திவ்ய பிரபந்தத்தை, கம்பராமாயணத்தை, உபனிஷதங்களை, புராணங்களை, சங்க இலக்கியங்களை, காப்பியங்களை, புத்திலக்கியங்களை, சிற்றிலக்கியங்களை, திருக்குறளை, நீதி இலக்கியங்களை வாசிப்ப வேண்டாம், இலக்கண நூல்களை வாசிப்ப வேண்டாம். வாசிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்றேன், நம் வாழ்க்கை நமக்கு ஒரு முறைதான் தரும் வாய்ப்பை. அந்த ஒரு முறை தரக்கூடிய வாய்ப்பு மறுபடியும் வராது. யூ cannot step the river twice. உலகத்திலேயே அர்ப்பணமானது காலம், டைம். எது உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான். இது பகவத்கீதையின் ஒரு மிக முக்கியமான மூல மந்திரம் இதை சொல்கிறது. இறந்து போனவன் கடவுளிடத்தில் போகிறான். கடவுள் கையில் அவனுக்காக ஆனதை வைத்திருந்தாராம். அதில் இருப்பது என்ன என்று கேட்கிறான் இறந்து போனவன். என் உயிரா? இல்லை. என் ஞானமா? இல்லை.
நான் சேர்த்த புண்ணியங்களா? இல்லை. என்னுடைய மனைவி மக்களா, நண்பர்களா? இல்லை. என் அனுபவமா? இல்லை. என் பாவங்களா? இல்லை. எது இருக்கிறது கடவுளிடத்தில் நமக்கானது என்றால் நமக்கு என்று கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய காலம், டைம், அவ்வளவுதான். அதனாலதான் இறந்து போனவர்களை தமிழர்கள் காலமானார் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான், லிமிட்டட். அந்த லிமிட்டடான அந்த டைம்ல நம்ம என்ன செய்யறோம், எதை செய்யறோமோ அதை திருப்பி வரும். நான் இப்படி சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள். தவறுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தவறுகளும் குற்றங்களும் குறைகின்ற பொழுது என்ன நடக்கும்ங்கிறத சொல்றேன். நாம் குற்றம் இழைத்தால், தவறு இழைத்தால் நமக்கு உரியவர்கள் நம்மை மன்னிப்பார்கள். ஆனால் நாம் செய்த குற்றங்கள் நம்மை மன்னிப்பதே இல்லை. அது கர்மாவாக நம்மை தொடரும். தவறுகள் நம்மை மன்னிப்பதே இல்லை, அவை நம்மை தொடரும். அதனால் குற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலையில் பிரபஞ்சத்தோடு கனெக்டடா இருங்க. எது கொடுக்குறீங்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். 3, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கை மாறும். நான் என்னுடைய பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன், டோட்டலி மாத்திட்டேன். ரொம்ப உண்மையை சொல்லணும்னா எதுவும் கேட்கறது இல்லைங்க. நான் கடவுள் கிட்ட தொழுகை மட்டுமே நிகழ்த்துகிறேன், எதையுமே கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லை தெரியுமா? 2 காரணம். நான் என்னுடைய கண்ணாடி முன்னால் நின்று நான் தொழுகையில் இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலையில் நான் பேசுகிறேன். நான் 2 வார்த்தை தான் என் மனசுல வரும். ஏதாவது உன்கிட்ட கேட்கணும்னா, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இதை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப டென்ஷனா, ரொம்ப தேவையா, மனசுல அலை மோதுகின்ற சிரமத்தோடு நான் கடவுளுடன் நிற்கின்ற பொழுது இந்த பிரார்த்தனை, இந்த வரிகளை சொல்லுகிறேன். எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் குழம்பி உன் அருளில் என்ன குறையும்? இந்த சப்மிஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு மிக உயர்வான நிலைகளை தரும். நான் இதை ரொம்ப ஞானமாலாம் சொல்லல, அனுபவத்தில் சொல்கிறேன். மனம் கொதிநிலையில் இருந்தால் பெற்றோர்களை அடக்கிக் கொள்ளுங்கள். தெளிவான நீரில் தான் முகம் தெரியும். உங்கள் பிள்ளை உங்களை முகம் பார்க்கிறது. கொதிநிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் முகம் தெரியாது. குழந்தைகளுக்கு ஒருபோதும் வாக்குறுதியை தராதீர்கள், தந்தால் நிறைவேற்றுங்கள்.